முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை நவ இந்தியா பகுதியில் நடைபெற்று வரும் கருத்தரங்கில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். எல்லோரும் கொண்டாடணும், எல்லோரும் அவருடைய வாழ்க்கையை படிக்கணும். தோல்வி வெற்றி இரண்டையும் சமமாக பார்த்தவர். அவர் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது, அனைத்தையும் சமாளித்து நின்றவர். தன்னுடைய கட்சி 1980 ஆரம்பித்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக நாம் வளர்ந்திருக்கின்றோம். எந்த ஒரு கட்சி, ஜனநாயக கட்சியிலும் கூட இந்த அளவுக்கு உறுப்பினர்கள் கிடையாது. அந்த அளவுக்கு உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நோக்கி பாருங்க, எம்பிக்களை பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை பாருங்க. 2 நாட்களுக்கு முன்பு கோவா மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலில் முதல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது. அதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுடைய உள்ளாட்சி தேர்தலில் முதல் கட்சியாக கிட்டத்தட்ட 80% இடத்தை பாரதிய ஜனதா கட்சி வென்றெடுத்திருக்கிறது. அது பாராளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், உள்ளாட்சியாக இருக்கட்டும், இன்று இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் முதன்மை கட்சியாக, அவர்களுடைய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். வடகிழக்கில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இன்னைக்கு வடகிழக்கில் எல்லா மாநிலத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அங்கே இருக்கு. கேரளாவில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முத்திரையை படித்திருக்கிறது. இன்னைக்கு 2025 பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இவ்வளவு பேசுகின்றோம். ஆனால் இதே கட்சியை 1984 பாராளுமன்றத்தில் நம்முடைய காங்கிரஸ் நண்பர்கள் மேஜையை தட்டி பாராளுமன்றத்தினுடைய முதல் நாளில் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய வண்டி நின்று விட்டது, அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய வண்டி நின்று விட்டது, அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய வண்டி நின்று விட்டது என்று ஏளனம் செய்தார். யாரும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த மேஜையை தட்டி ஏளனம் செய்து சரியாக 40 ஆண்டுகள் கழித்து உலகத்தினுடைய முதன்மை கட்சியாக இந்த கட்சி வரும் என்ற பாராளுமன்றத்தில் அந்த எம்பிக்கள் யாரும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி செலுத்தக்கூடிய நன்றி கடன். 1980 ஏப்ரல் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி மும்பையில். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் செலுத்தக்கூடிய நன்றி கடன். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் இன்று மேலிருந்து இதை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவார்கள். எப்படிப்பட்ட கட்சியாக இது மாறி இருக்கிறது, மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக. வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, கார்ப்பரேஷன் தேர்தல் மட்டுமல்ல, பஞ்சாயத்து தேர்தல், எல்லா தேர்தலும் கூட வெற்றி பெறக்கூடிய கட்சியாக மாறி இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த அற்புதமான 6 நபர்களை மேடை கலைத்து இவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இவங்க யாரும் கூட ஒரு புகழுடைய வெளிச்சத்திற்கோ அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் வேண்டும் என்பதற்காகவோ இந்த வேலையை செய்வது கிடையாது. கௌஷிகா செல்வராஜன் பார்த்தோம், 12 நபர்களோடு வந்தார். என்னுடைய பெருமை கிடையாது, எல்லோருடைய பெருமை. அதனால் எல்லாரையும் சேர்த்து கௌரவப்படுத்துங்க அப்படின்னு அந்த குழுவே மேடைக்கு வந்தார். அவர்களுடைய பெருமை. நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். திருமணம் செய்யாமல் ஒரு அண்ணன் கேட்டேன்னா 20,000 மரம் வச்சிருக்கீங்கன்னு படித்த உண்மையாங்கண்ணேன். ஆனால் எவ்வளவு மரம் வச்சேன்னு என்னவே இல்லை. நம்ம மரத்தை என்ன ஆரம்பிச்சிட்டோம்னா வேலை செய்ய முடியாதுங்கண்ணா, அதனால் மரத்தை வெறுப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை என்று சொன்ன மரம் தியாகராஜன் அவர்கள் இங்கே இருந்திருக்கிறான். இந்த ராஜ்குமார் அவர்களை மேடையின் மீது பார்த்தீங்க, 2000 உடலுக்கு மேலே தகனம் செய்தவர்கள். ஒரு ஞானியை போல மேலே வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம விருதை வாங்கி கொண்டு அமைதியாக கீழே போய் ஒரு ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்கள் பேர். மகேஸ்வரன் சமூக சேவர்கள், அவருடைய குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனையை அவர் பார்த்திருக்கிறார். அவருக்கே உடம்புல 1000 பிரச்சனை இருக்கு. ஆனாலும் கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து மக்களுக்கு 20 ஆண்டு காலமாக ஒரு தொண்டை செய்யக்கூடிய திரு மகேஸ்வரன் அவர்கள் இங்கே பார்த்து. டாக்டர் ஹேமா அம்மா அவர்கள் ஒரு மருத்துவர். எனக்கு கைனகாலஜிஸ்ட் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது ஒரு மெயின் ப்ரொஃபஷன் இல்லாமல் யோகக்கலையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு இந்த வயதிலும் கூட ஒரு கைத்தறியை வைத்து நடந்து வருகின்றார். இன்னமும் யோகக்கலையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அக்கா திரு டாக்டர் எஸ் ஹேமா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் பெருமைப்படுத்தியிருக்கின்றோம். அதே போல KP பொன்னம்பலம் அவர்கள் இன்று நிலை அல்ல, தொடர்ந்து 30-40 ஆண்டுகளாக கிராமிய கலைகளுக்கு ஊக்கம் கொடுத்து 1995-96 வாழ்க்கையினுடைய உச்சத்தை எல்லாம் அடைந்து மிக எளிமையாக வாழ்ந்து நடனக்கலையை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய KP பொன்னம்பலம் அவர்களும் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மரம் தியாகராஜன் அங்கிட்ட பேசும்பொழுது நான் சொன்னேன், கர்நாடகாவில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது ஒரு நாள் இதே போன்ற ஒரு நிகழ்வில் ஒரு அம்மா நிறைய மரம் வச்சிருக்கிறாங்க, அந்த அம்மாவை நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அம்மாவினுடைய பெயர் சாலுமர திம்மக்கா என்கின்ற அவர் பெயர். ஒரு மண்டியா பகுதி, ஹாசன் பகுதி. அந்த அம்மா மேடைக்கு வந்தாங்க. அப்பவே அவங்க 105 வயசு. அந்த அம்மாவுக்கு நாங்கள்லாம் சால்வையெல்லாம் போத்தி விட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் எத்தனை மரம் வச்சிங்க அப்படின்னு. அவரும் சொன்னாங்க, அண்ணா நான் மரத்தையெல்லாம் என்றதில்லை தம்பி, நான் வைக்கக்கூடிய ஒரு மரமும் என் குழந்தை. அதனால் நிறையா மரம் வைக்கிறதை விட 1000, 2000, 3000 எத்தனை மரத்தை வைக்கிறனோ தினமும் போய் ஒரு மரத்தையும் பார்ப்பேன். தினமும் போய் ஒரு மரத்துக்கும் தண்ணி ஊற்றுவேன்.
காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஒரு மரமும் குழந்தையாக பார்த்து கூடவே இருப்பேன். சாலுமர திம்மக்கா அவர்கள் இப்பதான் 1 மாதத்துக்கு முன்பு 117வது வயதுல உயிரிழந்தார்கள். 117 வயசு, யோசிச்சு பாருங்க. 117 வயது வரை வாழ்ந்து 1 மாதம் முன்பு 117 வயதுல இறைவனடி சேர்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகான்கள் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கர்மயோகியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் தலைவர் உட்பட, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் உட்பட, தொண்டர்கள் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், 6 நபர்களை இன்னைக்கு முதல் விருதாக நாம் கொடுத்திருக்கின்றோம். அடுத்த ஆண்டு இன்னும் பெரிதாக, இன்னும் பெரிய விளம்பரத்தோடு, இன்னும் நல்ல நண்பர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய 102வது பிறந்தநாள் அடுத்த ஆண்டில் இதே போல் சிறப்பாக செய்து ஒரு ஆண்டும் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர் நிகழ்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல கலை கலாச்சார பிரிவினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் சுரா முரளி அவர்கள் நிறைய நம்முடைய குழந்தைகளை மேடையின் மீது கொண்டு வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அண்ணன் சுரா முரளி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், இன்னைக்கு வாஜ்பாயை பற்றி 1 நிமிஷம் நீங்கள் நினச்சிக்கங்க, நல்லாட்சியை 1 நிமிஷம் நினச்சிக்கங்க. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call